Praise Lord. Welcome back to the Gospel Vibes podcast. So it's been so long, almost 6 months. 6 months video போடாததுக்கு first I'm really sorry for that. And எல்லாருமே motivate பண்ணீங்க. You go Caris. So எல்லாரும் வீடியோ போடுங்கன்னு encourage பண்ணீங்க. So எல்லாருக்கும் thank you so much. And also today we have an amazing guest. ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். He is a lawyer. He is a pastor, young pastor, songwriter, singer, composer, youth leader அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். So today we have Danny Glory Dazanna with us today. So ரொம்ப நாள் பிளான் பண்ணோம். ஆமா. இன்னைக்கு தான் அது வந்து fulfill ஆயிருக்கு. ஏறக்குறைய 6 months மேல பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதான் 6 months. டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமா இருந்தனால நிறைய So he is from Salem actually. அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு வரனால வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான டேட்ஸும் சரி கிடைக்கல. ஸோ அட் லாஸ்ட் ஹி கேம் ஃபார் அ ரீசன். அதான் காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் த ரைட் டைமிங்ல. ஸோ அது மாதிரி ஆண்டர் கொண்டு வந்தது அண்ணாவை வந்து ஒரு இன்கிரெடிபிள் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ப்ரோ, as I said, முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு சாங் ரைட்டர், லாயர், கம்போசர் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருந்தேன். ஸோ என்னை விட என்ன இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஸோ என்னை விட உங்களுக்கு தான் உங்களை பத்தி நிறைய தெரியும். ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்களை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? ஸோ நீங்க ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்க. ஸோ காஸ்பல் வைப்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து என்னோட தேங்க்ஃபுல்னஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 8 months மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சென்னை வரப்பெல்லாம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஃபைனலி இன்னைக்கு தான் காட்ஸ் டைமிங் நீங்க சொன்ன மாதிரி நினைக்கிறேன். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் சேலம் ஃபேமஸ்னா மாம்பழம் தான், எல்லாருக்கும் தெரியும். எங்க டேடி மம்மி பாத்தீங்கன்னா அப்பா சேலம், அம்மா திருநெல்வேலி. அதனால அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, சேலத்து மாம்பழத்தையும் திருநெல்வேலி அல்வாவையும் ஆண்டவர் வந்து இணைச்சாரு அப்படின்னு. ஸோ அதனால சென்னைக்கு என்ன ஃபேமஸ் எனக்கு தெரியல. ஸோ அதனால இன்றைக்கு உங்க மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து லா படிச்சு முடிச்சேன். சின்ன வயசுலேருந்தே மினிஸ்ட்ரிக்குன்னு பேரண்ட்ஸ் வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எல்லா பாஸ்டர்ஸ் கிட்ஸோட லைஃப்லயும் நடக்கிறதான். எங்கேயோ ஒரு இடத்துல போய் கடைசியில தட்டி வந்து ஏதோ ஒரு வழியில வந்து கரெக்டா அதுதான் வரணும். ஆமா, கரெக்டா வந்து அவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அதுக்கு அந்த பிளானை தாண்டி போயிட்டு கடைசியில அந்த பிளான்லயே வந்து ஜாயின் ஆகுற மாதிரி தான். ஸோ நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணல ஃபுல்லா. லா படிச்சுமா ஒரு பேருக்காக தான் படித்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட லிங்க் பண்ணி விட்டுருவேன் யாராவது ஏதோ கேஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா. பட் ஃபுல் டைமா மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மியூசிக் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. யூத்ஸ் மத்தியில நிறைய மினிஸ்ட்ரி பண்ணுறேன். So it's good to hear that you do, you are multi-talented அப்படின்னு சொல்லி. So first of all, thank you so much. And also, as you said, you're a pastor's kid. Pastor's kid's life எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஜட்ஜ்மெண்டல். எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளதான் பார்த்து வர பிலீவர்ஸோட கிட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. So how do you be in a church? நீங்க எப்படி உங்களையே வந்து ஜட்ஜ்மெண்டல்ல இல்லாம பாதுகாத்து கொள்வீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஜட்ஜ்மெண்டல் இல்லாம பாதுகாத்து கொள்றது கஷ்டம் தான். நம்ம எப்படி இருந்தாலும் ஜட்ஜ் பண்றவங்க கிட்ட நம்ம இப்படி இருந்தா நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கரெக்டான இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளை நாமளே வந்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணா மேபி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அப்ப கூட யாரோ ஒருத்தர் சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ பாஸ்டர்ஸ் கிட்ஸ்னாவே பொதுவாகவே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா நம்ம அதை யோசிக்கிறத விட மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதான் அதிகமாக யோசிக்க வேண்டியது இருக்கும். ஒரு கலர் மேட்சிங் கூட, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கலர் எடுக்கிறோம்னா ஐயோ இந்த கலர் போட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க. ஒரு நம்ம லைஃப்ல என்ன டிசிஷன் ஷார்ட்டா எடுக்கிறோம்னாலுமே இந்த சின்ன டிசிஷனா இருந்தாலும் நிறைய பேரை நம்ம திங்க் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டலைஸ்ன்றது வந்து அது சில விதத்துல நல்லதா இருந்தாலும் மோஸ்டா வந்து நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் சர்ச் கூட்டிட்டு போவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சர்ச்னா இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேஸ் டு வர்ஷிப், இருக்கிறதுலே அங்கதான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஆனா எனக்கு ஞாபகம் வரும் சின்ன வயசுல சர்ச், ஐயோ அங்க போனா ஏன்டா இப்படி முடி வச்சிருக்க, ஏன்டா இப்படி சட்டை போட்டிருக்க, அப்படி அதுதான் பயம்தான் இருக்க மாதிரி இருக்கும். எங்க வந்து நம்ம ஏசப்பாவை ஃப்ரீயா ஆராதிக்கணுமோ, எங்க வந்து காட்ஸ் லவ் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுமோ, அந்த இடத்துல வந்து இப்படி அதுக்கு காரணம் நம்ம ட்ரெடிஷ்னலா அப்படி பழகிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஓகே இப்படிதான் இருக்கணும்னு, ஏசப்பாவே ஒருத்தங்களை இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாலும்
அது இருக்கிறதும் இல்லாததும் அவங்களோட விருப்பம் தான். அப்பயும் ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சர்ச்சஸ்ல இப்படிதான் இருக்கணும். அவன் அப்படி இல்லைன்னா அவன் வந்து கொஞ்சம் டம்மி, இல்லைன்னா அவன் எங்க போறான், அவன் தப்பானவன், அவன் வந்து ஆண்டவர் அவனை நேசிக்கல, அவன்கிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது இது கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சம்டேஸ் லேட்டர் வந்துட்டு அந்த ஜட்மெண்டலைஸ் இருந்தாலும் அவங்க மத்தியிலையும் எப்படி வந்து கரெக்டா நம்மளால இருந்துக்க முடியும்ன்றத கத்துக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நிறைய லைக் நார்மல் நானுமே பாஸ்டர்ஸ் கிட். சோ பாஸ்டர்ஸ் கிட்னாலே இப்படிதான் பாப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் லைக் பிஹேவ் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸ் கிட்னா என்ன, நீ முன்மாதிரியா இருக்கணும், நீ அப்படி இருந்தாதான் உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனே வந்துட்டு அவனே அப்படிதானே பண்றான், நீங்க பண்றது என்ன இருக்கு, பாஸ்டர் பையனே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலி என் மம்மி இந்த மாதிரி ஒன்னு சொல்லியிருக்காங்க, கேரிஸ் நீ அப்படி இருக்கனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க, சோ நீ ஒழுங்காரு. அதாவது பேட் வேல இல்ல, நீ நல்ல பொண்ணா இருக்கனாலதான் அந்த பொண்ணு உன்னை அவங்க பேரண்ட்ஸும் காமிச்சு தராங்க. கரெக்ட். சோ ஆஸ் அ பாஸ்டர்ஸ் கேட்டா நீயும் நல்லா இப்படி இந்த வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இல்ல அவங்க சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே ஓகே. ஆனா அது ஒரு நம்ம வந்து மோஸ்டா அது வந்து நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் தரணும். ஆனா சில விதத்துல நமக்கு பயத்தை தான் வந்திருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறாங்களா, அவங்க பாக்குறாங்களா, இவங்களுக்காக நம்ம இப்படி இருக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு இது வந்துடும். பட் இனவே எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றாங்க. அந்த தாட் வரும்போது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். சோ அப்படிதான். So okay, as you said, as you said, your pastor's kid நாலே வந்து சின்ன வயசுல இருந்தே சங்கீதத்தை சொல்லி தருவாங்க, சின்ன வயசுல பாட்டு கத்து கொடுப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே அந்த விதைய போட்டுருவாங்க, விதைய வச்சிருவாங்க. ஆனா அது கனி கொடுக்குதா கொடுக்கலையா லைக் how we grow அப்படின்னா இருக்கு. சோ ஆனா ஆண்டவரை நீங்க ருசிச்ச அப்படின்னு ஒரு நாட்கள் இருக்கும்ல, லைக் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாட் இஸ் யுவர் டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப்? how லைக் எப்போ நீங்க God அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? Because every kid has, every pastor's kid has. ஏன்னா அவங்களே ஆண்டவர் கிட்ட அர்ப்பணிக்கணும்னா முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது அதுவே ஒரு இதுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. பட் ஆனா there is a turning point in life. What is your turning point in life? சோ நான் முன்ன சொன்ன மாதிரி நாங்க வந்து சேலம் சைடுல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட தாத்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. சோ அவரோட ஒரு சின்ன இது சொல்லிட்டு அப்புறம் என்னோட கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். சோ எங்க தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து திருவண்ணாமலை. அவங்களோட அப்பா பேர் வந்து அண்ணாமலை. எங்க தாத்தாவோட அப்பா வந்து ஒரு ஹிந்து பூசாரி. அவங்க வந்து திருவண்ணாமலை தெரியும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட். திருவண்ணாமலையில வந்துட்டு அவங்க திருவண்ணாமலைன்ற கடவுள் தான் அவங்களுக்கு குல தெய்வம் மாதிரி. சோ இங்க சேலம்ல இருந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கெடா எடுத்துட்டு போய் வெட்டுவாங்க. இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் இருக்கும். எங்க தாத்தா வந்து அவரோட குடும்பத்துல 2வதா பிறந்தாரு. அவர் பிறந்த உடனே அவரை போய் ஜோசியக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த பையனால உங்களோட ஃபேமிலி வந்து அழிஞ்சிரும், நஷ்டம், நீங்க எங்க இவனை கூட்டு போனாலும் உங்களுக்கு வந்து அன்லக்கி தான் இவன் அப்படின்னு சொன்னனால எங்க தாத்தா வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாருமே வெறுத்திருக்காங்க. ஓகே இந்த பையன் வந்து நம்ம எங்க கூட்டிட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து பேட் லக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாக்கும் அது ஜாலியா இருந்திருக்கு. ஏன்னா ஸ்கூல்ல படிக்கலைன்னா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்களா, இல்லை வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. எங்க வெளியில கூட்டு போனாலும் அவரை பட்டுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. அது வந்து அந்த ஏஜ்ல வந்து ஜாலியா தானே இருக்கும். ஓகே நம்ம யாரும் கண்டுக்கல, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 16 வயசு வர வரைக்கும் அவருக்கு ஜாலியா இருந்தது. 16வது வயசுல வந்துட்டு ஒரு கோயில் பண்டிகைக்காக அவங்க போயிருக்காங்க. அப்ப தாத்தாவை மட்டும் வீட்டுல விட்டு எல்லாரும் ஃபேமிலியில இருக்க 7 பேரும் போயிட்டாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி, ஏன் என்ன மட்டும் எல்லாரும் வெறுக்கிறாங்க, நான் இந்த பண்டிகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேனே, ஏன் வந்து என்னையை மட்டும் விட்டுட்டு போறாங்க, ஏன் வந்து என்னோட ஜாதகம் வந்து இப்படி தப்பா இருக்கு, ஏன் வந்து எனக்கு கெட்ட நாள்னு சொல்றாங்க, நான் இருந்தாவே அந்த இடம் பேட் லக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அவரு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நீட்டா எல்லாம் ரெடி ஆயிட்டு, சரி செத்ததுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு அழகான பையன் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வெளியில நீட்டா திண்ணையில உட்காந்துட்டு இருக்காராம். சாவு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் அந்த கிராமத்துக்கு வந்து முத ஒரு சுவிசேஷகர் வந்து ட்ராக்ஸ் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ எங்க தாத்தாக்கு வந்து ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு நீ மரித்தால் எங்கே செல்வாய் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கூட போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே எங்க தாத்தாக்கு செம்ம ஷாக். என்னடா நம்ம இப்பதான் பாய்சன் குடிச்சிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் ஜாதகம் இருந்து அங்கேயும் நமக்கு கெட்ட நேரம் இருந்து இன்னொரு திரும்பி கெட்ட லைஃப் வாழணுமா, நம்ம இன்னொரு தடவை நம்ம கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை நிறுத்தி கேட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், செத்ததுக்கு அப்புறம் எங்க போவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, கடவுள் இயேசு சுவாமி வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு, நீ வந்து எங்க சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் வந்து எல்லா இடத்துக்கு போனா இவரை வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கெட்ட நேரம், இவர் இருந்தாவே பேட் லக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க டைம்ல ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பாய்சனும் குடிச்சிட்டாருல. சோ அதனால அவர் மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டாராம், ஏசப்பா ஒருவேளை நீங்க உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு வந்து ஒரு லைஃப் தாங்க, நான் வந்து அது உங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் போய் ஒரு 10 மினிட்ஸ்ல அவருக்கு எல்லாமே வாமிட்டா வந்துருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அவர் வந்து தன்னோட லைஃப் வந்து ஏசப்பாக்காக அர்ப்பணிச்சாரு. ஸோ அவர் 16 வயசுல ஏசப்பா ஏத்துக்கிட்டாரு. அவரு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து பெருசா ப்ரீச்லாம் பண்ணல, அவர் இது பண்ணல. அவரோட லைஃப்பை பார்த்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. வித்தின் 2 இயர்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஏசப்பா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா எங்க தாத்தாவோட முன்னாடி லைஃப் அப்படி இருந்தது. அவர் வந்து ஏதோ ஒரு மூவி சொல்லுவாரு. அந்த மூவியை 16 டைம் தியேட்டர்ல டிக்கெட் வாங்காம மேல ஓட்டு வழியா போய் பார்த்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவர் பண்ணி நிறைய டைம் மாட்டியிருக்காரு. அந்த ஊருக்கே தெரியும் அவர் ஒரு ரவுடி இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தவர் என்னைக்கு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாரோ அன்னையில இருந்து அவரோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல. இப்ப நம்ம மோர் தென் நம்ம வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நீங்களே வாசிக்கப்படத்தக்க நிருபங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்னதான் ஒருத்தங்க கிட்ட நிறைய சொன்னாலும் நம்ம லைஃபை தான் அவங்க பார்ப்பாங்க மெயினா. நம்ம கிரைஸ்ட்ன்னு சொன்னாலும் கிரைஸ்ட விட அவங்க நாம எப்படி கிரைஸ்ட வாழ்ந்து காமிக்கிறோன்றது பார்த்துதான் அவங்க வந்து ஏத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட தாத்தா தான். ஸோ அன்னைக்கே வந்துட்டு அவர் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. 2 இயர்ஸ்லயே வந்து அவரு வந்து பாஸ்டர் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. அவரோட லைஃபை பார்த்து அவங்க ஏத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு வேற எங்கேயும் போக முடியல. அங்கெல்லாம் தூரம். சேலம் சைட்ல நாங்க ஓமலூர்ன்ற ஒரு ரூரல் ஏரியால தான் இருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மாதிரி. ஸோ அங்க பக்கத்துல சர்ச் போறதுக்கு எதுவும் இல்லாதனால தாத்தா தான் பாஸ்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதுதான் அந்த மினிஸ்ட்ரி. ஸோ இப்போ தாத்தா பத்தி சொல்லணும்னா, எந்த ஜோசியக்காரன் வந்துட்டு இவனால ஒண்ணுக்குமே உதவாதன்னு சொன்னாரோ அதே நபரை கொண்டுதான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை காரியங்களை. நாங்க நிறைய சோஷியல் ஒர்க் பண்றோம், நிறைய மினிஸ்ட்ரிஸ். அந்த ஊர்லயே தாத்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். ஆனா எங்க தாத்தா வந்து இப்போ 2021 இறந்தாங்க கோவிட்னால. அப்போ இந்த மினிஸ்ட்ரி வந்து எங்க டேடி கிட்ட ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஏறக்குறைய 35 சர்ச்சஸ், அப்புறம் நிறைய லெப்ரசி பேஷன்ஸ், நிறைய சோஷியல் ஒர்க், நிறைய சில்ட்ரன்ஸ் மத்தியில நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்களோட ஆர்கனைசேஷன்ல மாத்திரம் ஒரு நேரத்துக்கு எப்படி ஸ்டாஃப் மாத்திரமே ஒரு 150 பேர் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஜோசிக்காரன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன்னு சொன்ன நபரை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்காரு. ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த மினிஸ்ட்ரி. தாத்தா வந்து அடிக்கடி சொல்லுவார், ஊழியத்துக்கு வந்து எப்பயுமே எஜுகேஷன் வந்து முக்கியம் இல்ல, டெடிகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க தாத்தா பாத்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஆனா 7ஆம் கிளாஸ் ஃபெயிலான நபரை கொண்டு ஆண்டவர் 2 ஸ்கூல் ஓபன் பண்ண உதவி செஞ்சாரு. அவர் மருந்தே எடுக்க மாட்டாரு, ஆனா ஹாஸ்பிட்டல் 2 கட்டியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பெருசா சாங்லாம் மியூசிக்லாம் இன்னைக்கு நம்ம மியூசிக்லாம் போட்டு எப்படி பயங்கரமா பண்றோம், ஆனா அவர் சும்மா சிம்பிளா தான் பாடுவாரு. ஆனா அதுல தொடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு நினைச்சா நம்ம எப்படி இருக்கோமோ அவர் அப்படியே தான் பயன்படுத்துவாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்க தாத்தா. ஸோ அப்படி எங்க தாத்தா கிட்ட இருந்து கண்டினியூ ஆனதான் எங்க டேடி வந்து அதுக்கப்புறம் இந்த மினிஸ்ட்ரி டேக் ஓவர் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மம்மி டேடிக்கு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா வந்து கிட்ஸ் இல்ல, குழந்தை இல்லை. அண்ணால் மாதிரி தான் ஸ்டோரி ஏறக்குறைய. அப்போ எங்க மம்மி டேடி வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவனை மினிஸ்ட்ரிக்குன்னு அர்ப்பணிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அடிக்கடி தெரியும், என்னை கேட்க அவங்க யாரும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான் வளர்ந்தேன். இது வந்து நான் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக சொன்னேன் தாத்தாவோட இதுல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு. பட் நீங்க கொஸ்டின் வந்து என்ன பத்தி தானே கேட்டீங்க. ஸோ இப்படிதான். ஸோ தாத்தா அப்பா அப்படின்னா பையன் எப்படி இருக்கணும்னு எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து 16 அடி வந்து புலி பாய், அதுனா அது ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, 32 அடி அடுத்த ஆள் பையனும், அடுத்து வந்து 64 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யோசிக்க தெரியும், எங்க அப்பா தான் 32 பாஞ்சிட்டாரு, அப்பா அதுக்கப்புறம் எதுக்குப்பா நான் பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்கள் கண்டிப்பா வச்சிருப்பாங்கல்ல. ஓகே, அடுத்து இவன் என்ன பண்ண போறான், நம்ம சின்னதா பேசினா கூட அதுல ஏதோ சொதப்பல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இவன் இன்னும் நல்லா பேச்சு வரல, இல்ல நல்லா பாட தெரியல, இல்ல இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே சஜஷன் சொல்றதுக்கு எப்பயுமே ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே மினிஸ்ட்ரின்னு சொல்லி வளர்த்தாங்க என்னைய. ஸோ எனக்கும் அதுல ஒரு ஆர்வம் தான்.
ஏன்னா ஏசப்பா தான் ரட்சகர்னு நான் அறிஞ்சிருந்தேன். ஏசப்பா அன்றி வந்து பரலோகத்துக்கு வேற வழி இல்லைன்றதும் எனக்கு தெரியும். அதனால சின்ன வயசுல இருந்தே ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது இதெல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ் எப்போ வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்டலைஸா மக்கள் மாறினாங்களோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப இன்ஃபீரியர் ஆயிட்டேன். லைக் மக்களை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு பிரச்சனையா இருந்தது. ஒருத்தங்க ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னாவே நாங்க போகவே மாட்டேன். ஏன்னா வந்து ஏதோ சொல்லிடுவாங்களோ, இல்ல வந்து ஏன் ஏதோ கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம யூத்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி வீட்லயே தான் அடைஞ்சிருப்பாங்க. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம்னு சொன்னா வர மாட்டாங்க, உள்ள போயிருவாங்க. அவங்க யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க ஏதோ சொல்லுவாங்க, கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்தாச்சா இல்ல பொண்ணு பார்த்தாச்சா, ஏன் இந்த காலேஜ்ல சேர்த்துறீங்க, ஏன் அந்த காலேஜ்ல, இந்த மாதிரி இருக்கனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப்படி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருதா. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோட லைஃப்லயும் வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். நான் அவ்வளோ ஒன்றும் 5th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்க ஸ்கூல்ல போர்ட்லயே எழுதி போட்டுருவாங்க. அதனால எக்ஸாம்ஸ்ல எல்லாம் டாப் 5 ரேங்க்ஸ்ல வந்துட்டு இருப்பேன். திடீர்னு வேற ஸ்கூல் மாத்துனாங்க. அங்க போனா அங்க போர்ட்ல எழுதி போடல. அதனால என்னோட ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப கொடூரமா வந்துச்சு. அதனால வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சு, ஓ நம்ம இவ்வளவு கேவலமா படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 10th வரைக்கும் எப்படியும் வந்துட்டேன். சரி 10th முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப் 10th பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டோட்டல் வந்து என்னன்னா 144. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் மோசமா படிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ காட்ஸ் கிரேஸ்ல 350+ வந்து மார்க் வாங்க ஏசப்பா உதவி செஞ்சுட்டாரு. அந்த டைம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காப்பி நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்கல்ல, காப்பி அடிச்சு பிட் அடிச்சு அதை பார்த்து எழுதி அப்படியே பழகி இருக்கும். அப்படியே வந்து பாஸ் பண்ணி 11th வந்துட்டேன். சரி 11th வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னேன். அப்புறம் வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ எப்படி இருந்தாலும் மினிஸ்ட்ரி தானே பண்ண போற, எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படின்னா எங்க வீட்டுல எப்பயும் விஷ் சொல்லுவேன் என்னோட அப்பா அம்மா கிட்ட. கடைசியில அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நான் செஞ்சிருவேன். அதே மாதிரி நான் சொன்னேன், இல்ல இதே படினாங்க, படிச்சுட்டேன். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா வந்துச்சு. அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்டம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ல இந்த மூவிஸ்ல எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு டீச்சர் இருப்பாங்களா, அந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஜெகதீஷன் ஒரு சார் இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டடீஸ்ல என்னை என்கரேஜ் பண்ணாரு. அதனால நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மைண்ட்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, மணி சம்பாதிக்கணும். ஏன்னா இப்போ சர்ச் போனாலும் நம்மளால மினிஸ்ட்ரி பண்றதுக்கான எந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணும். ஸோ மினிஸ்ட்ரி பண்றதுக்கான ஆர்வம் எனக்கு எப்பயுமே இருந்தது குட்டி வயசுல இருந்து. ஆனா யாருக்கிட்ட பண்ண போறோம்? மினிஸ்ட்ரின்றது தனியா ஒரு நபர்கிட்ட பண்ணலாம், இல்ல 100 பேர் சர்ச் முன்னாடி பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம், 1000 பேருக்கும் பண்ணலாம், க்ரூசைட் மாதிரி. பட் எனக்கு வந்து அந்த ஒரு நபரை சந்திக்கிறது தான் அவ்வளவுதான் என்னால முடியும்ன்றது தான் என்னோட இது. அது கூட நான் கேப்பபிள் இல்லைன்னு தான் நான் எப்பயும் நினைச்சுப்பேன். ஸோ அப்படி இருக்கும் போது சின்ன வயசுல இருந்தே இப்படி பார்த்து வளர்ந்தனால ஏன் மினிஸ்ட்ரி பண்ணுன்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாம எங்க டாடி வந்து பாஸ்டர்ஸ் மத்தியில நாங்க நிறைய ஊழியம் செய்வோமா. இப்போ பாஸ்டர்ஸ் வச்சு நடத்துறதுக்கு பதிலா ஒரு பெரிய அரசியல் கட்சியை வச்சு நடத்திடலாம். அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ல இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி ஐடியாஸ் இருக்கும். கூட்டணி மாதிரி தான் இருக்கும். நிறைய டினாமினேஷன்ஸ், இவங்க வந்து இவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க கூட சேர மாட்டாங்க, இந்த ஃபெலோஷிப் அந்த ஃபெலோஷிப் கூட, அந்த மாதிரி பார்த்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரைஸ்ட பாக்குறத விட இவங்க கிரைஸ்ட பிரதிபலிக்கிற இவங்க எப்படி இருக்காங்கன்னு தானே ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்ல கண்டிப்பா நடந்து. சோ அந்த மாதிரி இருந்தனால எனக்கு இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற அந்த தாட் போய், சரி நான் ஸ்டடிஸ் நல்லா வருது, அக்கௌண்ட்ஸ் படிச்சு காமர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடலாம், கிரீன் இங்க்ல சைன் போட்டா போதும், 40,000 50,000 அப்படி வந்துடும், நம்ம பிரைவேட்டா ஒரு லைஃப் நானு ஃபேமிலி அப்படி இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் எங்க வீட்டுல சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து சார்ட் அக்கௌண்ட் படிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுல சொன்னாங்க, எப்படியும் மினிஸ்ட்ரி தான் பண்ண போறேன், எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிற, வேற ஏதோ படிக்கலாமே அப்படின்னாங்க. எப்பயும் எங்க வீட்டுல சொல்ற டைலாக் அதுதான். ஸோ நானும் வந்துட்டு இல்லப்பா நான் படிக்கிறேனே அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் சொல்றது கேளு, நீ மினிஸ்ட்ரி பண்ண போறனால இதே படி, எதுக்கு நீ கஷ்டப்பட்டு படிக்கணும், லா படி, லாவும் கஷ்டம் தான், பட் அது நமக்கு மினிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு லா நான் சூஸ் பண்ணேன். லால பாத்தீங்கன்னா எப்படியும் ஒன்று தேடி 5 years வந்து கிளியர் பண்ணிட்டேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைஃப்ல என்ன பண்றதுன்னும் போது தான் எனக்கு வந்து எல்லாருமே அந்த ஒரு வருஷம் சும்மா இருந்தாங்கன்னா அந்த ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்கல்ல. ஃபியூச்சர் என்ன பண்ணுவோம், எப்படி சம்பாதிக்க போறோம், ஏன்னா இந்த லைஃப் வந்து இது வந்து எல்லா யூத்ஸும் சிங்க் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரு வருஷமாச்சும் வீட்டுல இருந்திருப்பாங்க, ஒரு 6 மாசமாச்சும் இருந்திருப்பாங்க. ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதே, அதாவது பேரண்ட்ஸ் நம்ம கேட்டா கொடுப்பாங்க, பட் நமக்குன்னு செலவு பண்றதுக்கு ஏதோ இது பண்ணும்போது நம்மளால 10 ரூபா கூட ஏர்ன் பண்ண முடியாம இருக்கு, நாம போய் எங்க ஃபியூச்சர்ல சாதிக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறி எல்லாம் போகும்ல.
இன்னொன்னு எனக்கு வந்து பாஸ்டர் ஆகணுன்ற அந்த மினிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கான கெப்பாசிட்டி எதுவுமே இல்லை. மினிஸ்ட்ரி தான் பண்ண போறோன்றாங்க. எனக்கு பாடவும் வராது, பேசவும் வராது, மக்களை பார்த்தாலே வந்து பிரச்சனை தான். அப்படின்னும் போது நான் ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு அதிகம். ஸ்டேஜ் ஃபியர். இன்னொன்னு என் காலேஜ்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, 60 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அந்த 60 பேரை ஒரே ஒருத்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நான் தான். ஏன்னா ஸ்டேஜ் முன்னாடி நின்று பண்ணணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அப்புறம் என்னன்னைக்கெல்லாம் லெக்சர் எடுக்க சொல்லுவாங்களோ அன்னைக்கெல்லாம் கரெக்டா லீவ் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் இருந்தது. என்ன பாக்குற மாதிரியே இருக்கு உங்களுக்கு. நீங்களும் அப்படிதான் லீவ் போட்டுருவீங்களா? அப்படி இல்ல, ஆக்சுவலி இட்ஸ் ஒரு குட்டி இன்சிடென்ட். நான் வந்து என்னோட ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன், எம்சிசில படிச்சுட்டு எம்சிசி காலேஜ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம். சோ நாங்க போய் அந்த ப்ரோக்ராம் முன்னாடி பேசணும். அதாவது 1000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த 1000 பீப்புள் முன்னாடி நான் பேசணும். பட் ஆனா எனக்கு அந்த பேச்சு வரல. I blabbered something and I just came down. எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா வக்கீல இறங்கி வந்துட்டா அப்படின்னு. அந்த ப்ரோக்ராம் நடத்துற அதோட பிரசிடென்ட் வந்து கேரேஜ் யூ கேன் டு கோ ஸ்பீக் அப்படின்னு சொல்லி அம்சி மேல விட்டாங்க. திருப்பி ஏதோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு I just came down. அப்போ பாக்க கேரஸ் போது இப்போ பாக்குற கேரஸ் ரொம்ப God has changed me very drastic. I'm just like நிறைய மாற்றங்கள் தெரியும். அதுதான் அதே மாதிரிதான் என்னோட லைஃப்லயும் நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து நீங்களாம் ஸ்டேஜ்ல போய் நின்னீங்க, நான் நிக்க கூட மாட்டேன், நான் லீவே போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரிதான் இருந்தது. அப்போ வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும்ன்றாங்க. மினிஸ்ட்ரி எனக்கு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது ஓகே. ஆனா இப்போ சர்ச் மினிஸ்ட்ரி ப்ரீச் பண்றது, பாடுறது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வராதே, நான் போய் எப்படி ஏசப்பா பண்றது அப்படின்னு சொல்றதுதான் என்னோட இதுவா இருந்தது. அப்போ அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும் போதுதான் எங்க டாடி வந்து அடிக்கடி ஃபாரின் போவார். அப்போ எங்க டாடி வந்து திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி நான் யூரோப் போறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டாரு. ஒரு காலேஜ் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க, நீ அங்க வந்து ஒரு 30 days டீச் பண்றியான்னு கேட்டாரு. இங்கிலீஷும் மியூசிக்கும் வந்து நீ டீச் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு சைடு இதெல்லாம் யூரோப்ல போய் ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யாரு டீச் பண்ணுவோம், நம்ம ஸ்டேஜ்லயே இங்கேயே இன்ட்ரோ கொடுக்க வைக்கல, அங்க போயிட்டு எப்படி வந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எங்க டாடி சொன்னாரு, பண்றதுன்னா பண்ணிடலாம் விட்டுரு அப்படின்னாரு. நான் வந்து ஆனா நான் ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருக்கேன், லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறதுன்னு. அதனால நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். சரி நம்ம போறோம் பண்றோம், எப்படியும் 3 வேளை சாப்பாடு தந்துருவாங்க, தங்கறதுக்கு இடம் இருக்கு, யாரும் நம்மளை கொண்டு போட போறது இல்ல. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்கும்னா, நம்ம ஒரு சர்க்கிள் இருப்போம்ல, சின்ன வயசுல இருந்து வளர்ந்து, இப்ப சர்ச்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இவங்க நம்மளுக்கு இப்படி நினைப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லைஃப நடந்துட்டு இருப்போம். சோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வராது, ஏன்னா எனக்கு வராதுன்னு எல்லாம் நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே வராம வச்சிருப்பேன். புரியுதானே? டானின்னா டான்ஸ் ஆட மாட்டான்னு எல்லாம் நினைப்பாங்க, எனக்கு டான்ஸே வந்தாலும் அவங்க அப்படி நினைப்பாங்கன்றனால நான் டான்ஸ் ஆட மாட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு வச்சு அதுக்குள்ளாரே நம்ம நின்று இருப்போம், அந்த மாதிரிதான். சோ எனக்கு வந்து இது ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. என்னன்னா வெளிநாடு ஃபாரின்னா யாருமே நம்மளுக்கு தெரியாது. நான் போய் அங்க என்ன நான் டேனின்னா நான் எப்படி என்னை ஷோகேஸ் பண்றேனோ அந்த டேனி தான் அவங்களுக்கு டேனி. ஸோ அப்படி எனக்கு வந்துட்டு என்னென்னலாம் வரலையோ அதை நம்ம போய் அங்க போயிட்டு யூரோப்ல போயிட்டு மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுத்துட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் எவ்வளவு கேவலம் மாத்திட்டாலும் பரவாயில்ல, என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம இங்க தெரியா போகுது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானும் அப்பாவும் போயிட்டோம். இது வந்து கோவிட் பேண்டமிக் டைம். இப்போ அங்க போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 பிளான் என்னன்னா 5 days வந்து நானும் எங்க டாடி அங்க இருப்போம். 5 days கழிச்சு எங்க டாடி வந்து என்னை இன்னொரு கண்ட்ரியில விட்டுட்டு, பிரான்ஸ்ல விட்டுட்டு அவரு வந்துருவாரு. நான் 1 month அங்க டீச் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு அங்க போயிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லு பயம் தான். அங்க போய் யாரு டீச் பண்ணுவோம், ஐயோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்னுலாம் பேசணுமா, அதெல்லாம் எனக்கு பயம், நிறைய ஃபியர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் மாறி மாறி ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு 5 days, டாடிக்கும் எனக்கும். அப்போ ஒரு டாடி வந்து என்னை பார்த்து டெய்லி கேட்பாரு, உன் மூஞ்ச பார்த்தா இங்க இருக்க மாதிரி தெரியலடா, என் கூட வந்துடுறியா, என் கூட வந்துரு அப்படின்னுவாரு. நான் வந்து சொன்னேன், நான் வந்து எப்பயும் உங்க இஷ்டம் தான்ப்பா அப்படின்னு எப்பயும் சொல்லிடுவேன். எனக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கும், பேசாம கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். எங்க டாடி வந்துட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு ஒரு ஃபைன் மார்னிங் நாங்க ஏஞ்சிச்சோம். அப்போ வந்து அப்பா சொன்னாரு, உனக்கும் நான் இந்தியாவுக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு செம்ம ஹாப்பி, துள்ளி குதிக்கணும் போல இருந்துச்சு. இதனால ரியாக்ட் பண்ண முடியாது. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மனசுல செம்ம ஹாப்பி, அப்பாடா தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. எங்க டாடியும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டானி வந்து அர்ஜென்ட்டா இந்தியாவுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால அவன் அங்க காலேஜ்க்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து ஃபிளைட் ஏறுறதுக்கு வரோம். ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்
அவங்க திடீர்னு ஏர்போர்ட்ல இருக்கவங்க கேக்குறாங்க, இந்தியன் எம்பசிக்காரங்க அங்க இருப்பாங்கல்ல அலோவ் பண்றது. ஸோ இங்க இருந்து நாங்க அங்க போகும்போது எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, எந்த வேக்சினேஷனும் தேவையில்ல, எந்த பிசிஆர் டெஸ்ட்டும் தேவையில்ல. அது பேண்டமிக் டைம். ஆனா அங்க இருந்து இந்தியாவில் என்டர் ஆகணும்னா எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணிருக்கணும், இல்லைன்னா பிசிஆர் டெஸ்டாச்சும் எடுத்துருக்கணும்னாங்க. ஸோ எங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை. ஸோ சரி டக்குன்னு போய் எடுத்துட்டு வாங்க நீங்க பிசிஆர் டெஸ்ட்னு சொன்னாங்க. நாங்க போய் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தா அப்பாவுக்கு வந்து நெகட்டிவ் வந்துச்சு, எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நாங்க வந்து கேட்குறோம், நாங்க இந்தியா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது, நீங்க 21 நாள் ஐசோலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க டாடி வந்து அப்புறம் கேட்கிறாரு, பேசாம நீ அந்த ஆன்டி கிட்டே போயிரு, அந்த காலேஜே போயிரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ இது முன்னாடி சொல்லியிருந்தா கூட போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கோவிட் இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம இன்னொரு இடத்துல போய் அப்படி இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்க வேணா போங்கப்பா, நான் வந்து ஒரு 2 days இருந்துட்டு இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னா அப்பா சொன்னாரு. அப்பா வந்து சரின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஆனா அப்புறம் திங்க் பண்ணி அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சொந்த பையன் வந்துட்டு இன்னொரு இடத்துல கொரோனால இருக்கும் போது விட்டுட்டு வரது, அது அவங்க நான் என்ன நினைப்பேன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. ஸோ அதனால அப்பா வந்துட்டு நானும் உங்க கூட இருக்கேன்டா, பரவாயில்ல, ஒரு நாள் இருக்கலாம், நாளைக்கு வந்து டெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என் கூட வந்துரு, சாரி நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா என் கூட வந்துரு, பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இதுதான் தெய்வ சித்தான்னு நினைச்சிட்டு நீ அங்க பிரான்ஸ் போயிரு அந்த காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு தான் பயங்கரமா அழாத குரல்ல ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எப்படியோ நீ காப்பாத்திட்டீங்க, நான் எதுவுமே ப்ரிப்பேரும் பண்ணல, எப்படியோ நாளைக்கு நெகட்டிவ்னு வந்துடும். ஆனா சிம்டம்ஸ் எதுவும் என்கிட்ட அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் தான் காய்ச்சல் இருந்துச்சு, அப்புறம் வந்து எல்லாம் இதாயிருச்சு. அப்புறம் டேடியும் வந்துட்டு அடுத்த நாள் போய் ஆகணும். ஏன்னா இன்னொரு நாள் லேட் பண்ணா அந்த பிசிஆர் டெஸ்ட் வந்து 24 hours தான் வேலிடு. இன்கேஸ் அதுக்கப்புறம் எடுத்து அவருக்கும் பாசிட்டிவ்னு வந்து அவரும் போக முடியாத மாதிரி ஆயிரும்ல. ஸோ அடுத்த நாள் போனா அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 week கழிச்சு தான் டெஸ்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சரி ஓகே. அப்புறம் நான் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட, அப்பா நீங்க போங்க, நான் வேணா பிரான்ஸே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தெய்வ சித்தம், நாங்க என்ன ட்ரை பண்ணாலும் அப்பா மட்டும் போற மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸும் அமைஞ்சிருது. ஆனா நான் வந்து அங்கேதான் இருந்தாகணுன்ற மாதிரி தான் எல்லா சுச்சுவேஷனும் அமையுது. சரி மேபி காட்ஸ் பிளான் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாவை அனுப்பிச்சிட்டு நான் ட்ரெயினில் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன். அந்த ஃப்ரான்ஸ் போயிட்டேன். போயிட்டு அங்கே வந்து என்னை வந்து ஒரு ஃபேமிலி தான் வந்து ரிசீவ் பண்ணாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 50+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ அதனால அவங்க என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி காலேஜில் தான் அப்படி டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்கெடியூல் மாதிரி கொடுக்குறாங்க. டெய்லி நான் எந்தெந்த பீரியட் வந்து எந்தெந்த கிளாஸ்ல எடுக்கணும்ட்டு. நான் வந்து முழிச்சிட்டு இருக்கேன், என்ன தப்பே நான் எடுக்க போறேன், அதுவும் இங்கிலீஷ்ல வேற. இங்கிலீஷ் மட்டும் தான், நார்மல் இங்கிலீஷா? நார்மல் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்னா லைக் ஏதாச்சும் ஒரு டாபிக்ல எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா போய் அங்க போய் இங்க தமிழே நம்மளுக்கு சரியா பேச வராதான். அப்புறம் போய் இங்கிலீஷ்ல போயிட்டு அது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச் பண்றதுதான் யோசிச்சு பாருங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம் தானே. கஷ்டன்றதை விட அவங்க ஏதாச்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், அவங்க யாராச்சும் ஏதோ சிரிச்சுட்டாங்க இல்ல கலாய்ச்சிட்டாங்கன்னா தனியா அங்க மாட்டிப்போம். ஸோ அதனால ஷேர் பண்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா இங்க இங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியாதவன் அங்க போய் எப்படி ஒரு கிளாஸே நடத்த முடியும்? அதுவும் 1 hour யோசிச்சு பாருங்க. அவனால ஒரு நிமிஷமே ஒழுங்கா பேச முடியல, அங்க போய் 1 hour எப்படி பேசணும்ட்டு. அப்புறம் நான் வந்து அன்னைக்கு நைட்டு தான் வந்து முட்டி போட்டு வந்து அழ ஆரம்பிச்சேன். லைக் அதுக்கும் இது முன்னாடி நான் வீட்டை விட்டு தனியா இருந்ததும் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா விட்டு அவையில, அதுவும் வேற ஒரு கண்ட்ரில, அது கோவிடோட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வேற இருக்கேன். அப்புறம் வந்து நான் ஏசப்பா கிட்ட அழுகுறேன், ஏசப்பா நீங்க தான் வந்து. அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இருந்தது. லைக் அந்த ஒரு அனாத ஃபீல் நமக்குன்னா ஏசப்பா மட்டும்தான், அவரை தவிர வேற வழியே இல்லை. லோன்லியா அந்த ஃபீல் இருக்கும்ல, அது இருந்தது. அப்புறம் நான் வந்து எங்க மம்மி அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, லைக் பவுல் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு எழுதும் போது சொல்லுவாரு, நீங்க போனீங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னா போதும், நீங்க பேசினா போதும், ஹோலி ஸ்பிரிட் உங்க மூலியமா பேசுவாரு, நீங்க உங்களோட நீங்க வாய் திறந்தீங்கன்னா மட்டும் போதும், என்ன நீங்க பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு போதிப்பாரு அப்படின்னு சொன்னா. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏசப்பா நான் வந்து நாளைக்கு போய் அங்க நின்று பேச போறேன், யாரும் என்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, கலாய்ச்சிடக்கூடாது, அசிங்கப்பட்டுறக்கூடாது. நீங்க தான் வந்து, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல, இப்ப தனியா மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், கோவிடு, அப்பா அம்மா விட்டு தனியா இருக்கேன், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, நீங்க தான் இப்ப எனக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு போறேன்.
போயிட்டு அப்புறம் அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்தியன் கல்ச்சருக்கும் பிரெஞ்சு கல்ச்சருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பத்தி எடுக்க சொன்னாங்க அந்த கிளாஸ். அதுனா எனக்கு நிறைய கொஞ்சம் ஐடியாஸ் வந்துச்சு. ஏன்னா இப்ப இந்தியால வந்து கிளீனா இருக்காது, அங்க நீட்டா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இது நிறைய இருக்கும்ல. அப்புறம் காஸ்ட் இருக்கும் நம்ம இதுல, அவங்க இதுல வந்து ஸ்டேட்டஸ் இது மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டு பஞ்சுவலா இருப்பாங்க, நம்ம பஞ்சுவலா இருக்க மாட்டோம். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. மேரேஜ் அவங்க வந்து அவங்க தான் பொண்ணு பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் ஏகப்பட்ட டாபிக் இருக்கும்ல. ஸோ இதுல எனக்கு எதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துச்சு. ஆனாலும் இதை வச்சு 1 hour பேசுறதுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் பயம் மாதிரி என் பேரு, என் ஊரு, நான் எங்க இருந்து வரேன், நான் யாரு, என் நாடை பத்தி சொன்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போயிடும். அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்ல வைக்கலாம், அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் போயிடும்ல. அவங்க வந்து அவங்க பேர், ஏன்னா ஒருத்தர் சொல்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும்போது 20-30 பேர் சொல்லும் போது டைம் ஓடிடும். இப்போ லாஸ்ட் ஒரு 20 minutes மட்டும் ஏதாவது பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான். அப்புறம் நான் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் விட்டாங்க. எல்லாம் 17-18 வயசுல அந்த ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். போயிட்டு விட்டதுக்கு அப்புறம் அந்த ஆண்டி வந்து என்னை பார்த்து சொல்றாங்க, தம்பி நீ இந்த கிளாஸ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரைட்டு இவன் வந்து 1 மணி நேரம் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படியே. அவ்வளவு நர்வஸா இருந்தேன் நான். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள என்னை கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே 1/4 மணி நேரம் என்னோட இன்ட்ரோ போயிடுச்சு. அப்புறம் அவங்க இன்ட்ரோ நான் நினைச்சதை விட அதிகமா போயிடுச்சு. அவங்க எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. கடைசியில ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையிலே நீங்க நம்புவீங்களா இல்லைன்னு தெரியல, நான் சீரியஸா பேசின மாதிரி எனக்கு இல்ல. நான் அப்படி பேசுவேனா அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து அந்த ஒவ்வொரு இதை வச்சு பேசுறேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்ல நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அந்த இதை மட்டும் தான் வச்சிருந்தேன். உண்மையாலுமே ஹோலி ஸ்பிரிட் தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் பேசுறேன். ஆட்டோமேட்டிக்கா வேர்ட்ஸ் தானா வந்துட்டே இருக்கு. இன்னொன்னு வந்து நான் காமெடி பண்ண எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் வந்து சோகமா பேசினா எல்லாம் சோகமா இருக்காங்க. நான் இங்க திரும்பினா எல்லாரும் அங்க திரும்புறேன். அதான் அந்த அட்டென்ஷன் வந்து நீட்டா இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நம்ம பேசும்போது யாரோ ஒருத்தர் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தா நம்ம நல்லா பேசல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ அப்படி எல்லாம் இருக்கனால நான் வந்துட்டு ஓகே எல்லாம் சூப்பரா கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் அந்த கான்பிடன்ஸ் கெயின் ஆகி நான் வந்து நல்லாவே பேசினேன். முடிக்கும் போதெல்லாம் எப்படி முடிக்கணும்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா நான் ஏதோ மோட்டிவேஷனலா பேசி முடிச்சிட்டேன். என்ன பேசணும்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஃபெசிலிட்டி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃபெசிலிட்டியா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதோ பேசி முடிச்சேன். பெல்லும் அடிச்சிருச்சு. எல்லாரும் அப்போ வெயிட் பண்ணாங்க. ஏன்னா ஃபாரின்னா பெல் அடிச்சிட்டா உடனே போயிடணும். ஆனா எல்லாரும் வந்துட்டு யூ கேன் டீச் அப்படின்னு சொல்லி அந்த மேம் சொன்னா இன்னும் கொஞ்ச நாளா வந்து பேசிட்டு இருந்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஏஞ்சி நின்று கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, நானா இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரும்பி அடுத்த நாள் வந்து அடுத்த கிளாஸ். இந்த இதுல எதெல்லாம் மிஸ்டேக்கா இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கிட்டேன். எந்தெந்த காமெடி பண்ணா சிரிக்கலையோ, என்னென்ன சுகமா பேசினா அழலையோ, இல்ல எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அதை வந்து அடுத்த இதுல ரிமூவ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். பேச எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்ன்ற மாதிரி இருந்தனால அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன். இப்படி வந்து ஒவ்வொரு நாள் ஒரு 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாள் ஆக என்னோட ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டு நான் பேசுற டைம் அதிகமாயிட்டே வருது. எனக்கு டைம் பத்தல. அந்த இன்ட்ரோ இதெல்லாம் 20 minutesலயே முடிச்சு 40 minutes பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 4 days கழிச்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்லயே நான் வந்து ரொம்ப யார் எங்க பார்த்தாலும் ஹாய் டேனி கேன் யூ கம் டு அவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க மாதிரி லைக் அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் அந்த மேம்ஸ் நிறைய பேர் மிஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு என்னை கூட்டிட்டு வந்த ஆன்டி கிட்ட டானி எங்க கிளாஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செகண்ட் வீக் ஸ்கெடியூல்லாம் ஒரு பீரியட் தான் இருந்துச்சு அந்த 1 monthக்கு. செகண்ட் வீக்லாம் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்படி ஆயிடுச்சு. தேர்ட் வீக்லாம் ஒரு நாளைக்கு 5 பீரியட்னா 5 பீரியடும் நான் கிளாஸ் எடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏசப்பா வந்து மாத்திட்டாரு அந்த ட்ரிப்பே. நான் வந்து என்னென்னலாம் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதுவே என்னோட பவர்ஃபுல் வெப்பனா வந்து மாத்திட்டாரு. லைக் அங்க இருக்கிற மேம்லாம் வந்துட்டு எப்படிப்பா நீ இப்படி பேசுற, லைக் அவங்க பசங்களெல்லாம் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கரெக்டா வச்சு நீ பேசுறத அவங்க கரெக்டா கவனிக்கிறாங்க, எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் நம்ம வியூவர்ஸும் அப்படிதான் கவனிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், போர் அடிக்காம. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க லோக்கல் சேனல்ல இருந்து இந்த மாதிரி இந்தியால இருந்து ஒரு பையன் வந்து இங்க டீச் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து நல்லா இதாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து இந்தியால இருந்து வந்து இப்படி டீச் பண்றீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் போச்சு. ஸோ அந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப பிளஸடா மாறிடுச்சு. அப்ப லாஸ்ட் டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னல ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஹக் பண்ணி அழுந்தாங்க. இந்த மாதிரி
எனக்குன்னு ஒரு பையன் இல்லை நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் வந்து கரெக்டான டைம்ல உன்னை எனக்கு கொண்டு வந்தாரு. ஏன்னா என்னோட தம்பி இறந்துட்டான், எனக்கு ஒரு பையன் இல்லையே, நான் ஏங்கியிருக்கேன் நிறைய டைம். இன்னைக்கு வந்து ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து இந்த 1 மந்த் நீ எங்க கூட இருந்தது வந்து எங்களுக்கு எவ்வளவு பிளஸிங்ஸா இருந்துச்சு. யாராச்சும் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல என்கிட்ட, இந்த பையன் நல்லா எடுக்கிறான்னு என்கிட்ட சொன்னா என்னமோ எனக்கு பையன் பிறந்து அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம்னா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நீ எப்பனாலும் பிரான்ஸ்க்கு வரலாம், நீ வந்து உனக்கு வெட்டிங் கல்யாணம் ஆனா கூட நீயும் உன் ஒய்ஃபும் வந்து இங்கே செட்டில் ஆயிடலாம், நான் உனக்கு இந்த காலேஜ்லயே வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து 21 என்னமோ தான். ஆனா அப்பதான் இந்த கல்யாண டாபிக்லாம் எங்க வீட்டுல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க எனக்கு அப்பயே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த இதுல வந்து ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு, நீ இது ஓபன் பண்ணக்கூடாது, உனக்கு உங்க அப்பா அம்மா, ஏன்னா நான் எடுக்கிற கிளாஸ்லாம் அவங்களும் கவனிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா தான் பொண்ணு பாக்குறாங்க, அந்த இந்தியன் இதை பத்தி சொல்லுவேன்னா, உங்க அப்பா அம்மா உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நீ கல்யாண டே அன்னைக்கு நான் இதை கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்கணும், நீ அது வரைக்கும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. இன்னும் அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன், என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த ட்ரிப்பை வந்து ஏசப்பா அப்படியே ஓவராலா சேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு என்னென்னலாம் பயம் இருந்துச்சோ அதுவே நான் சொன்ன மாதிரி என்னோட பவர்ஃபுல் வெப்பனா வந்து ஏசப்பா மாத்திட்டாரு. அன்னைக்கு அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் உட்காந்து வந்து ஏசப்பாவோட சந்நிதியில வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஆண்டவர் உங்களை எப்ப அழைச்சாருன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அழைப்பெல்லாம் ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல இருந்தே மினிஸ்ட்ரின்னு சொல்லி அப்படியே இதாயிடுச்சு. பட் நானே வந்து என்னை ரீடெடிகேட் பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு வந்து ஏசப்பா. நான் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருமே இல்லைனாலும் ஏசப்பா வழி நடத்துவாருன்னு அந்த 1 மந்த்ல நான் கத்துக்கிட்டேன். எந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பலவீனமா இருக்கோ அதே நம்மளோட பலனா வந்து அவரால் மாற்ற முடியும். அப்புறம் நம்மளுக்கு இருக்க தேவைகள் எல்லாமே அவர் சந்திச்சிடறாரு. யார் மூலியமா வேணாலும் எப்படி வேணாலும் ஆண்டவர் நம்ம லைஃப் நடத்திடுவாரு. ஆனா நம்ம எதுக்கு வந்து மணி சம்பாதிக்கிறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கணும். நமக்கு ஒரு பைசா இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாருமே நம்ம கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்காக தனியா கூட ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நானே ஊழியத்துக்குன்னு நானே என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன். ஏசப்பா நான் சாகர வரைக்கும் உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன், வேற எந்த இதுலயும் நான் வந்து போய் இதாக மாட்டேன். நீங்க வந்து இவ்வளவு தூரம் என்னை நடத்திட்டு வந்திருக்கீங்க, இந்த 1 மந்த்ல இவ்வளவு லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, சொன்னால நான் வந்து என்னை வந்து நான் வந்து மினிஸ்ட்ரிக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே ப்ரேயர் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பையிலேருந்து என்னோட லைஃப்ல வந்து அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்து எப்படின்னா, நான் எதெல்லாம் எனக்கு பாடவே வராது. சின்ன வயசுல இருந்து கீபோர்ட் போடுவேன், ஆனா வாய் திறந்தா சவுண்ட் காத்து மட்டும்தான் வரும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான், பாடலாம் மாட்டேன். பட் அந்த பாட்டே வந்து கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பாட்டும் நல்லா இதாயிருச்சு. பேசவே வராது. அப்புறம் நிறைய பேர் கூட நின்று பேசுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் யூத்ஸ் சர்ச் முன்னாடி நிக்கிற அது எல்லாமே ஏசப்பா எப்படி பண்ணாருன்னா, 3 இயர்ஸ் முன்னாடி எங்க டேடிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ எங்க டேடி வந்து நீ தான் சர்ச் லீட் பண்ணணும்னு சொன்னாரு. எனக்கு தான் முன்னாடி நின்று பேசுறதே பிரச்சனையப்பா அப்படின்னு சொன்னா, இல்ல பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி எது இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோனோ அங்கெல்லாம் ஏசப்பா கொண்டு போய் நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வேற வழியே இல்லடா அப்படின்னு போய் நிறுத்துவாரு. அப்ப நம்ம அது பண்ண அப்படியே வந்து ஒரு லெசன்ஸ் கற்றுக் கொடுப்பாரு, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அப்படிதான் என்னோட லைஃப் வந்து ஃபுல்லா இது வரைக்கும் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே நிறைய விஷயத்த இதெல்லாமே மோல்டிங் பீரியட்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நான் இதெல்லாம் மாறணுமோ என்னென்னலாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா ஏசப்பா அந்தந்த டைம்ல பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ட்ரிப் தான் பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்க்ரெடிபிளா இருந்தது உங்க ஸ்டோரி. லைக் you have went to France, you have gone to France. அங்க நிறைய பேர் உங்களை இது பண்ணி your family அந்த சின்ன gift எல்லாமே God's pre-planning தான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாருல்ல, உங்களுடைய நோக்கம் உங்களோட சித்தம் நிறைவேறதுக்கு நான் ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வச்சிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, as you mentioned earlier, you have done village ministry. நிறைய பேரை போய் மீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க ஆண்டவர் பத்தி. எவ்வளோ கஷ்டமா இருந்தது போய் காஸ்பலை ப்ரீச் பண்ணது? பிகாஸ் சிட்டி லைஃப்ல காஸ்பலை ப்ரீச் பண்ணது ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவங்க தான் எல்லாரும். அவங்க கிட்ட போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப். பட் ஆனா அறியாத மக்கள் கிட்ட போய் ஆண்டவர் பத்தி சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. ஸோ ஹவு டு யூ see the village ministry? கரெக்ட் தான். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வில்லேஜ்லயும் ஏறக்குறைய காஸ்பிள் போயிருச்சுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 10 இயர்ஸ் பேக் நானும் எங்க டேடியும் வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல போயிட்டு காஸ்பிள் ஷேர் பண்ணலான்னு போனோம். அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போய் கேட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏசப்பா தெரியுமா அப்படின்னு கேட்டேன்.
இந்த தெருவுல இல்ல பக்கத்து தெருவுலன்னா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த இயேசுன்ற பேர் கூட கேள்விப்படாம இன்னும் எத்தனையோ பேர் கிராமத்துப்புறங்கள்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா ஷேர் பண்ணலாம். என்னன்னா, நான் நான் பார்த்த வரைக்கும் சிட்டி சைட்ல வந்து நல்லா எஜுகேட்டடா இருப்பாங்க. அவங்க ஆண்டவர் ஏத்திருப்பாங்க. பட் அவங்க லைஃப்ல ஒரு கஷ்டம்னு வரும்போது ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஆர் மேபி அவங்களோட ஃபெய்த் வந்து சில டைம் இதாகும். ஆனா கிராமத்துல வந்து ஒன்ஸ் அவங்க ஏசப்பா நல்லவர், அவர் ரட்சகர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்புறம் அவர வந்து பயங்கரமா பற்றிக் கொள்வாங்க. இன்னொன்னு வந்து மிராக்கிள்ஸ் நெறையா நடக்கும்போது, அங்க ஈஸியா வந்து ஒரு கூட்ட ஜனத்த வந்து அப்படியே இது பண்ண முடியும். சிட்டி சைட்னா நெறைய டவுட் படுவாங்க. ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆர் ஏதாவது மேஜிக் பண்றாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த மாரி நடக்கும். பட் கிராமத்துல வந்துட்டு பொதுவா இந்த சிலை வழிபாடுகள் இருக்கும்ல. ஸோ அந்த ஆவிகள்லாம் இருக்கும். சில அந்த டீமன்ஸ்லாம் இருக்கும். ம் அனாயின்டடான ஏதோ ஒரு பாஸ்டர் போய் அங்க நின்னாலே கிராமத்துல இருக்க அந்த பெண்கள்லாம் வந்து சில டைம் வந்து மடிஞ்சு விழுகுற அந்த மாரிலாம் நான் பார்த்துருக்கேன். பாம்பு மாரி நெளியிறது. இந்த மாரிலாம் நெறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்ப அவங்களோட லைஃப் வந்து கடவுள் சேஞ்ச் பண்ணும்போது, ஈஸியா வந்து மற்றவங்க வந்து ஏசப்பாவ அறிஞ்சுப்பாங்க. ஈஸியா வந்து அவங்களால ஏசப்பா கிட்ட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா, அப்புறம் அவங்கள பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவன் செத்தாலும் ஏசப்பாக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. சிட்டி சைட்ல தான் ரொம்ப சந்தேகமா இருக்க மாரி எனக்கு தெரியும். நான் ப்ளேம் பண்ணல, எல்லாரையும் சொல்லல. 2 இடத்துலயும் 2 விதமாவும் இருப்பாங்க. பட் கிராமத்துல வந்து ஈஸியா காஸ்பெல ஷேர் பண்ணலாம். இன்னொன்னு என்ன டைப் ஆஃப்லாம் ஷேர் பண்ணலாம்னா, லைக் நாங்க வந்து பப்பட் ஷோ மினிஸ்ட்ரி நெறைய பண்ணுவோம். ஸ்கூல்ஸ்லலாம் போயி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் பேக் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அப்பலாம் வந்து கிட்டாரு, கீபோர்டு அதெல்லாம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. சிட்டில மேபி எல்லாம் பார்ப்போம் சர்ச்சஸ்ல. பட் கிராமத்துல போயிட்டு கிட்டார் கொண்டு போனவன் அத பார்க்கறதுக்கு ஒரு 50 பேர் சுத்தி நின்றுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு காஸ்பெல் ப்ரீச் பண்ணலாம். அப்புறமேட்டு இந்த படம்லாம் போட்டு காமிப்பாங்க தெரியுமா? ஆமா. இந்த மாரி கருணாமூர்த்தி, இந்த மாரி தமிழ் பழைய மூவிஸ்லாம் இருக்கும். காஸ்பல் மூவிஸ். ஏசப்பாவோட சரித்திரத்த வந்து மூவியா எடுத்திருப்பாங்க. அத வந்துட்டு நெறைய இடத்துல போடுவாங்க. போட்டு அது ஒரு ஒரு இன்டர்வல் மாரி எப்படி மூவில வந்து இன்டர்வல் வருதோ, அந்த மாரி டைம்ல காஸ்பல்ஸ் ப்ரீச் பண்ணுவாங்க. அதுல நெறைய பேர் வந்து ஆண்டவர ஏத்துருக்காங்க. ஐ திங்க் உங்க டாடியும் கூட என்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரில தான் வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. ஸோ கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வே பண்ற விதம் வந்து ஈஸியா அவங்களுக்கு இன்னும் புரியும். அவங்க ஈஸியா அத எடுத்துப்பாங்க. சிட்டில வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெறைய கேள்விகள் இருக்கும். அதனால அது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரிலாம் அவ்ளோ பண்ண முடியல. ஸோ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி தான் சிங்கிளா ஒருத்தர தனியா பார்த்து தான் குடுக்க முடியும். 1 டூ 1 மட்டும் தான். அந்த மாரி தான் மோஸ்ட்லி பண்ண முடியுது. பட் அதுலயும் வந்து நெறைய பேர் ஆண்டவர ஏத்துக்கிறாங்க. நெறைய அற்புதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா சிட்டி நானுமே பார்த்திருக்கேன். சிட்டி லைஃப்லயுமே இந்த ட்ராக் ஊழியங்கள் நடக்குது. ஆ I've ஆமா. seen நேத்து கூட ஒரு பஸ் ஸ்டாண்ட் போம்போது நெறைய பேரு ட்ராக்ஸ் வச்சிருந்தாங்க கையில. வச்சிருந்தாங்க. சோ அதனால இங்க சிட்டி சைட்லயும் நடக்குது. ம். பட் ஆனா அவ்ளோ பீப்பிள்ஸ் ம். கிட்ட இல்ல. அவங்களுக்கு என்னன்னா 100 ட்ராக்ஸ்ல இது ஒரு ட்ராக்ஸ் ட்ராக்ஸ் அவ்வளவுதான். ஆமா. பட் ஒரு அவங்களுக்கு பேப்பர் மாதிரி. எங்க தாத்தாக்கு எப்படி ஒரு ட்ராக்ஸ் இருந்துச்சு. அவங்க லைஃப்க்கே மாற்றப்பட்ட ஒரு ட்ராக்ஸ் தான். ஆமா. சோ அந்த மாரி தான் கிராமத்துல. அவங்களுக்கு அந்த மாரி ட்ராக்ஸ் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். பட் இவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கனால அதனுடைய வேல்யூ மேபி தெரியாம இருக்கலாம். ஓகே, சோ ஓகே. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் சீன். அப்புறம் இன்னொன்னு நெறைய சோசியல் ஒர்க் நாங்க பண்றோம். லெப்ரசி கம்யூனிட்டி மத்தியில ஒர்க் பண்றோம். தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 11 ஆர் 12 லெப்ரசி காலனிஸ் இருக்கு. அதுல 7, 8 இதுல நாங்க எல்லா இதுலயுமே ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் நெறைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்றோம். இந்த கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, காலையில வேலைக்கு போயிருவாங்க. அவங்க அப்பா, அம்மா திரும்பி நைட் 10 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால அவன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா வர வரைக்கும் ஒரு 8:30 வரைக்கும். டே கேர் மாரி இல்ல. ஈவினிங் கேர் சென்டர்ஸ் மாரி. ஸோ ஈவினிங் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோனே அவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த சென்டருக்கு வந்துரலாம். இந்த மாரி வந்து ஒரு 40 இடத்துல நாங்க நடத்திட்டு இருக்கோம். இது வந்து இன்னும் வந்து காஸ்பல் ப்ரொக்ளைம் பண்றதுக்கு இன்னும் ஈஸியான வேயா இருக்கு. ஏன்னா இந்த குழந்தைங்களோட அப்பா, அம்மா வந்துட்டு நம்மள ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்கள வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு அவங்களுக்கு ஆண்டவர குறிச்சு எடுத்து சொல்ல முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நெறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க சுயமா ஏதோ ஒரு தொழில் கத்துக்கணுன்றதுக்காக டெய்லரிங் சென்டர்ஸ் மாரி அ அது வந்து கோர்ஸ் மாரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் விடோஸ் மத்தியில, அப்புறம் பாஸ்டர்ஸ் மத்தியிலும் நெறைய மினிஸ்ட்ரி பண்றோம். ஸோ இதெல்லாம் எங்க மினிஸ்ட்ரியில கவர் ஆகுது. வில்லேஜ்ல ஈஸியா அவங்கள வந்து கவர் பண்றதுக்குன்னா, இந்த மாதிரி வேஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். So it's very hard to handle the village ministry or easy? ஈஸி தான். அது அவங்கவங்கள பொறுத்து தான் இருக்கு. அவங்களோட காலிங் கரெக்ட்டா இருக்கு. அவங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும். எப்படி வந்து அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுன்றது அவங்களுக்கு ஈஸியா கை வந்த கலையா இருக்கும். ஆனா சிட்டி சைடுல மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய ஒருத்தர் வந்து வில்லேஜ் சைடுல பண்ணாருன்னா, அவர் சொல்றது ஒண்ணு கூட ஏத்துக்க முடியாது.
அதே மாதிரி வில்லேஜ் சைடுல மினிஸ்ட்ரி இல்ல நீங்க பண்றது பேசிக்ல இருந்து சொல்லணும்ல. ஆதாம் ஏவாள் எல்லாமே அந்த சொல்லணும். கனி ஆமா, அதுல இருந்து பேசிக்ல இருந்து சொல்லணும்ல. சோ அதனால கேக்குறேன். வில்லேஜ் சைடுல சொல்றீங்களா? கஷ்டமா இல்ல ஈஸியா? ஈஸி தான். அவங்க ஒன்ஸ் வந்து ஏசப்பா தான் மெய்யான ரட்சகர். அவர அவர தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து சொர்க்க வாழ்க்கைக்கு போ முடியும் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா, அப்புறம் எப்படினாலும் அவங்களுக்கு புரிய வச்சிரலாம். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. சூப்பர். கண்டிப்பா. பிகாஸ் யாரும் வில்லேஜ் மினிஸ்ட்ரிய எடுத்து பண்றதுக்கு யோசிப்பாங்க ஆமா. எல்லாருமே. எங்களோட ஏன்னா என் தாத்தாவோட விஷயம் என்னன்னா, இப்போ சிட்டில வந்து அ வீட திறந்தா 10 சர்ச் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆமாமா. எந்த சர்ச்சுக்கு போகணும்னு செலக்ட் தான் பண்ணணும். பட் இன்னும் எத்தனையோ இடங்கள்ல ஏறக்குறைய 4,00,000 இடங்கள்ல வந்து இன்னும் சபைகள் தேவை. கிராமங்கள்ல 4,00,000 கிராமங்கள்ல சபைகள் தேவைன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு. அ ஸ்டே ஸோ அப்படின்னும்போது இன்னும் ஆண்டவர ஏத்துக்காத சர்ச்சுக்கே போ முடியாத எத்தனையோ இடங்கள் இருக்கு. அங்க சர்ச்சஸ் தான் நம்மளுக்கு தேவை. இருக்கிற இடத்திலேயே போயிட்டு இது ஆமா. பண்ணணும் கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படின்றது தான் தாத்தாவோட மெயின் விஷன். லைக் ரீச்சிங் தி அன்ரீச்ட். அன்ரீச்ட். ஓகே. சூப்பர். சோ ஆக்சுவலி அதுதான் சர்ச் சிட்டில பண்றது வந்து ம். அவ்ளோ சுலபம். ம். அ அது அதுக்கு தனி கஷ்டங்கள் இருக்கு. அது ஆமா. அவங்கள கேட்டா ஆமா. சொல்லுவாங்க. நீங்க ஃபேஸ் ம். பண்றது வேற. ஆமா, கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் பத்தி ம். பிகினிங்ல இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். லைக் கஷ்டம் தான். அதுதான் சின்ன குழந்தை வந்து கிட்ஸ்ல ஏபிசிடி சொல்ற ஆ இதுல போய் நீங்க அதுல போய் இருந்து ஆ, ஒரு ஒரு பாதியில இருந்து சொல்லி grown-up தர முடியாது. ஒரு grown-up கிட்ட போய் நீங்க ஏபிசிடி ம். கேட்டா சொல்லிடுவாங்க. ம். சோ அது மாதிரி தான் நீங்க கிட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்ல கண்டிப்பா. ஆண்டவரோட ஆமா. வார்த்தைகள். சோ அதனால இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். சோ உங்க கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. சோ எனக்கு எனக்கு என்ன உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா ம். இவ்ளோ சொன்னீங்க. சோ இதுல இருந்து அடுத்தது என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? லைக் 5 இயர்ஸ் பிசினஸ்ல எல்லாம் கேட்பாங்கல்ல. 5 இயர்ஸ் பிளான்ஸ் மாரியா? பிசினஸ் மேக்னெட்ஸ் கேட்பாங்கல்ல. ஓகே. இது அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு. சோ அப்படியே வாட் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு தான் தெரியும். பட் என்னால ஒண்ணு சொல்ல முடியும். நீங்க ஒரு ஓகே. டைம் நடுவுல சொன்னீங்கல்ல, காலேஜ்ல இருந்த நான் வந்து இப்போ இல்ல அப்படின்ட்டு. ஆமா. ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த டேனி இப்போ இல்லன்னு எனக்கு நல்லா தெரியுது. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்படி வந்து ஒரு இன்டர்வியூல உங்களோட இப்படி பேசி இவ்வளவு நேரம் டைம் போகுமான்னு கேட்டிருந்தா அப்பலாம் அவ்வளவுதான் எங்கேயோ ஓடி இருப்பேன். ஸோ அப்படி இருந்த என்னையும் இந்த அளவுக்கு ஆண்டவர் பேச வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு ஊழியத்துல வந்து பயன்படுத்த முடியும்னா, அடுத்த 3 இயர்ஸ்ல அவர் என்னனாலும் பண்ண முடியும்ல. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அதனால அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கு. தொடர்ந்து ஆண்டவருக்காக நெறைய ஆத்துமாக்கள வந்து ஆதாயப்படுத்தணும்ன்றது தான் என்னோடது. என்னோட ஸ்டோரியில இருந்து நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். அதுல மெயினான ஒண்ணு என்ன எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நெறைய டைம்ல ஒபே பண்ணாம இருப்போம். ஆமா. அவங்க அந்த டைம்ல சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நான் வந்து என் லைஃப்ல என்ன ரைட் அப் பண்ணேன்னா, சில டைம் அவங்க சொல்லும்போது இப்போ காமர்ஸ் எடுத்துக்கோ, இல்ல வந்து லா படிச்சுக்கோ, இல்ல மினிஸ்ட்ரி தானே பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது, அதெல்லாமே எனக்கு பிளெஸ்ஸிங்கா தான் கடைசியில முடிஞ்சிருக்கு. அவங்களோட பிரேயர்ஸ் சின்ன வயசுல இருந்து அவங்க என்கரேஜ் பண்ணது, அது எல்லாமே இந்நாட்கள்ல வந்து பலன் தரத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த பொறுமையா அவங்க வெயிட் பண்ணதுக்காக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சோ சொல்லிக்கிறேன். மம்மி டாடி பிளேட் an important role in your ஆமா, life. கண்டிப்பா. எல்லாரோட லைஃப். எல்லாரோட லைஃப்லயும் தான். பட் சில பேர் நம்ம அத அறிஞ்சு நடந்துப்பாங்க. சில பேர் அவங்களே எகெயின்ஸ்ட்டா நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? அப்படி இருப்பாங்கல்ல. ஸோ நல்ல விதமா நான் நல்ல வேளை அவங்கள எதிர்க்கல. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல கஷ்டமா இருந்தாலும் அது கீழ்ப்படிஞ்சனால இன்னைக்கு அதனுடைய விளைவுகள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவர் எப்படி பிளெஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சோ இந்த மினிஸ்ட்ரில எல்லாம் நீங்க பார்த்த விஷயங்கள் இத நான் லைஃப்ல லைக் நிறைய பாஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. ம். நிறைய பீப்பிள்ஸ் ம். பார்த்திருப்பீங்க. சோ இந்த விஷயத்துல நான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு பீப்பிள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லைக் இந்த இதெல்லாம் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படிலாம் நான் உங்க கேட்கல. ம். வாட் ஹேவ் யூ லைக் நீங்க கத்துக்கிட்டத அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணுங்க. அப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மென்டல் ஐஸ் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். பைபிள்ல இருந்து ஆண்டவரே வந்து எதையும் திணிக்கல. அவர் ஆமா. சொன்னாரு அவ்வளவுதான். பட் அத ஏத்துக்கிட்டு நடக்க வேண்டியதும், நடக்காததும் அவங்களோட இதுதான். கருத்து. சில விஷயங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நமக்கு ஆசை இருக்கலாம் அவங்க இப்படி இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு. பட் நம்ம சொல்லி தான் தர முடியும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க பண்ணலைன்னா அவங்களுக்காக ப்ரே மட்டும் தான் பண்ண முடியும். போயிட்டு நீ ஏன்டா பண்ற? இது பண்ணாத அப்படி சொன்னா, அது அவங்கள கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இது கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாருமே எல்லாரும் நம்ம நல்லா ஆஸ் எ ஹோல் கம்யூனிட்டி கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இத கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய இந்த யங் பீப்பிள வந்து இன்னும் நம்ம ஈஸியா கவர் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றோமோ, அவங்க நம்மள்ட்ட மறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. திருட்டுத்தனமா பண்ண கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அதெல்லாம். அந்த சோ அதனால எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நீங்க ஆமா. யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நம்ம ஃப்ரீயா விடுங்க. ஆமா. ஓகே. ஃப்ரீயா அவங்க வந்து அவங்க வீக்னஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்னுன்றது தப்பு. பட் சர்ச்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன பிழைகள வந்து ரொம்ப பெருசா இது பண்றோம்ல நாம. ஆமா. இப்ப மோசஸ் வந்துட்டு அவன் வந்து திக்கோயனாவே தான் இருந்தான். பட் ஆண்டவர் வந்து அவன பயன்படுத்தினாரு.
ஸோ அதே மாதிரி தான் யார் வந்தாலும் எப்படினாலும் இருக்கலாம். அவங்களோட அவங்க வந்து ஆண்டவருக்காக செய்யணுன்ற அந்த ஹார்ட் இருந்தா போதும். அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கணும். ஆனா அது வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லைன்னு நான் பாக்குறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாட்கள்ல வந்து எல்லாருக்குமே ஏசப்பா கண்டிப்பா ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம பொறுமையோட வந்து அந்த லைஃப் ரன்ல வந்து கண்டிப்பா ஓடணும். சில டைம்ஸ்ல வந்து நம்மளே டிசிஷன் எடுத்துட்டு இதுதான் ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்க திட்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பண்ணிக்கிறோம். பட் நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோட இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை கைட் பண்ணுவாரு. நம்ம எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பெருசா குட்டி வயசுலலாம் பைபிள் படிச்சு சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த ஸ்டேஜ் சொன்னால அப்பெல்லாம் பைபிள்லாம் வாசிச்சதில்ல, ப்ரே பண்ணதில்ல. பட் நான் அப்போ வந்து ஆனா மெசேஜ் கேட்பேன் நிறைய. ஸோ அந்த அந்த டியூனிங் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு பின்னாட்கள் நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இருக்க நிறைய யூத்ஸ் வந்துட்டு இன்னும் அவங்க ஆண்டவரோட செலவிடுற டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா, இன்னும் அடுத்தடுத்து எப்பயுமே நம்மளோட அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இப்படி இருக்கக்கூடாது. அப்படியே பொறுமையா போனா கூட ஆனா இன்க்ரீஸ் ஆகணும். எப்பயுமே கம்மியாயிட்டு. ஆமா. ஆக்சுவலி மெசேஜ் டைம்ல இல்ல. பட் நான் அந்த இது பார்த்தேன். கரெக்ட்டா இதுதான் இருந்துச்சு. சோ எப்பயுமே நம்ம இன்னும் அந்த குழந்தை பருவத்திலே இருந்துடக்கூடாது. கரெக்ட் தான். கரெக்ட்டா க்ரோ பண்ணணும். ஆமா க்ரோ பண்ணணும். நம்ம வந்து எப்படி சொல்றது? எல்லாத்தையும் குறை சொல்கிறவர்களா இல்லாம யார்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். யாருக்காவது நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்தா இல்ல வீக்னஸ் இருந்தா அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம வீக்னஸ் பார்த்தோம்னா அவங்க அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. அவங்க கிட்ட பாசிட்டிவ் என்ன இருக்கு அப்படினு பாக்கும்போது என்கரேஜ் அவங்க they will grow. சோ அது வந்து ரொம்ப கரெக்ட்டான விஷயம். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க லைக் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. சோ நான் வந்து ஃபுல்லா எங்க சர்ச் யூத்ஸ் கூட அதுக்கப்புறம் எனக்கு யூத்ஸ் மேல நிறைய வரும். ஸோ அதனால நாங்க நிறைய சின்ன ஸ்மால் குரூப்ஸ் மாதிரி அங்கங்க இது பண்ணி யூத்ஸ் மத்தியில நிறைய மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். டிசிசி. ஸோ அது வந்து எனக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நிறைய சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் மோஸ்டா. ஆனா எல்லார்கிட்டயும் என்னால டைம் கொடுக்க முடியல சரியா. ஸோ பேசாம நம்ம ஏன் வந்து அவங்களெல்லாம் ஒண்ணா இணைக்க கூடாது. இப்போ ஒரு பர்த்டேன்னா நமக்கு ஆப்வியஸ்லி கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸோட ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க கூட லிங்க் பண்ணக்கூடாது? அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா நாளைக்கு 50 பேரு இந்து ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்றாங்கன்னா 70 பேர் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அந்த சர்க்கிள்ல வளர்றது இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் விழுறோமோ அப்ப அவங்க வந்து உணர்த்துவாங்க, இது பண்ணாத, இது பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு ஐடியால தான் அப்புறம் என்னோட சோசியல் மீடியால இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் அந்த டிசிசி டேனியல் கிரைஸ்ட் சர்க்கிள். ஆக்சுவலி ஐ பீன் ஒன் டைம் டு தி அப்புறம் நேத்து டாடி வந்திருந்தாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனாதான் இன்னைக்கு காட்ஸ் கிரேஸ்ல லைக் இந்த ஒரு 5-6 மந்த்ஸ்ல இப்போ 100 பேருக்கு மேல வந்துட்டாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரிஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரியும் நிறைய பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் டானி அண்ணா ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது அவங்களோட லைஃப்ல நடந்த டெஸ்டிமனி ஹேவ் ஷேர்ட். இது வந்து ஒரு ஸ்டோரியா நம்ம பார்க்காம வாட் காட் ஹஸ் டன் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன் பர்சனலா. ஸோ காட் ஹஸ் அவங்க கூட நடந்தது இன்க்ரெடிபிள் வே. ஹி ஹவ் டாட் ஹிம் மெனி திங்ஸ். எப்படி ஸ்டேஜ் ஃபியரை எடுக்கணும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்மளே. நம்ம வந்து பேசுறது மட்டும்தான் நம்மளுடைய வாயா இருக்கும். பட் காட் வில் pour everything அப்படின்னு என் அப்பா சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து he have shared many things to you. I think you will also apply everything in your life. அதற்காக நீங்களும் நிற்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. லேட்டானாலும் நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். And thank you so much for this opportunity. Thank you so much for coming from Salem. Because நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், அதுக்குள்ள நீங்க காட்ஸ் டைமிங் தான் நினைக்கிறேன். சோ அதனால thank you so much. சோ கூடிய சீக்கிரத்துல அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Till then, bye from Gospel Vibes.